ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்துல ஒரு லட்டு பண்ண போறோங்க. இதுல நம்ம இனிப்பு சுவைக்காக வெள்ளை சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க போறதில்ல. பனங்கல்கண்டு சேர்க்க போறோம். இது சின்னவங்க முதல் பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது 1/2 கிலோ கருப்பு உளுந்து. தொளி உளுந்து எடுத்துக்கலாம். இது வந்து உடை உளுந்து எடுத்துக்கிறேன். அப்பதான் நல்லா வறுபடும். உளுந்து வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உளுந்து கருகாது. அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது சிவப்பு அவல் சேர்க்க போகிறோம். இது வந்து 1/2 கிலோவுக்கு 100 கிராம் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நம்ம அரிசியும் சேர்க்கலாம். அரிசி நல்லதில்லைன்ட்டு அதுக்கு பதிலாக நான் அவல் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மக்கானா. இது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இப்போ பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. குழந்தைகளின் அறிவாற்றல் திறனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. இப்படி உடச்சி பார்த்தா பொறு பொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு வந்து வறுபடணும். இது லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்குறது வந்து வால்நட். இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபடணும். இந்த வால்நட் வந்து தனியாக கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி லட்டில் கலந்து நான் கொடுத்துருவேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதையும் வந்து நம்ம ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்து வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது சியா சீட்ஸ். முன்னாடியெல்லாம் இந்த விதைகளை வந்து யாரும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய ஃபைபர், புரோட்டீன், ஒமேகா 3 இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கனால இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து இனிப்பு சுவைக்காக கொஞ்சம் கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பனங்கல்கண்டு போட்டு தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். என்கிட்ட கிரேப்ஸ் இருந்ததுனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, மெல்ட் ஆயிரும். ஒரு 7, 8 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைகள் சாப்பிட வந்தால் சுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு டப்பாலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்படுற போது கொஞ்சோண்டு வந்து நெய் வந்து உருக்கி அதில் ஊற்றி பிணைஞ்சு நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பனங்கல்கண்டு இது கூட போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் மெனக்கிட்டா போதுங்க. நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பவுடரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்படுற போது அப்பப்போ இந்த மாதிரி வந்து பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு அளவாக எடுத்திருக்கேங்க. மொத்தமே ஒரு 150 கிராம் மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யே நம்மளுக்கு போதுமானது. நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி ஊற்றி நம்ம பிணைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு 2 உருண்டை கொடுத்தா குழந்தைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம பேக்கிங் ஐட்டம், ஆயில் ஐட்டம் இதெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக டெய்லியும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை நல்லா எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை 2 உருண்டை சாப்பிட்றது மூலமாக அவங்க கை வலி, கால் வலி, முட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குறையும். அது மட்டும் இல்லை, ஹேரும் நல்லா க்ரோத் ஆகுங்க. இது பெரியவங்க சாப்பிட்றதுக்காக தான் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையோ சேர்க்கறதில்ல. அதனால தான் நம்ம வந்து பனங்கல்கண்டு சேர்த்து இதை செஞ்சுருக்கோம். அதனால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு தடவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தாங்க மொத்தமாக ஸ்டோர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிருவேன். தேவைப்படும் போது இந்த மாதிரி 2 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கிருவேன். சைடில் வந்து நான் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன். உருண்டை பிடிச்சு அதுக்கு மேலே முந்திரி பருப்பையும் வைக்கலாம் அப்படின்ட்டு. இது அதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோ. இந்த மாதிரி தாங்க கண்ணாடி பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ.